ஹலோ மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். பாறையில இருந்து தண்ணி கசிஞ்சு வரும், பாறை உடைஞ்சி பாறைக்குள்ள இருந்து தண்ணி வரும். இப்படி எல்லாம் நிறைய சின்ன வயசுல நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டீங்களா. ஆனா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. பாறைக்குள்ள எங்க தண்ணி இருக்கும், தண்ணி மண்ணுக்குள்ள தானே இருக்கும். இப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும். ஆனா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே பாறையில இருந்து தண்ணி கசிஞ்சு வரக்கூடிய ஒரு ஊற்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டு போன இடம் தான் நம்ம தக்கலை பக்கத்துல இருக்கக்கூடிய புளியூர்குறிச்சி முட்டடிச்சான் பாறை. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பாறை, இந்த பாறையில இருக்கக்கூடிய இந்த ஊற்றுக்கு ஒரு பெரிய வரலாற்று உண்மையே இருக்குது. புனித தேவசகாயம் பிள்ளை அவங்கள ஆரலைமொழி தேவசகாய மவுண்ட்ல கொல்றதுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த பாறைக்கு மேலதான் படை வீரர்கள் கெட்டி போட்டிருக்காங்க. சங்கிலினால கெட்டப்பட்ட அவர் தாகம் எடுத்து தண்ணி கேட்க அவங்க சாக்கடை தண்ணியை கொடுத்திருக்காங்க. இதனால மனமுடைஞ்ச அவர் கடவுளை நோக்கி வேண்டுதல் பண்ணி எனக்கு தாகமா இருக்கு, தாகத்தை தீருங்கன்னு சொல்லி கைமுட்டால ஓங்கி அடிச்சு அந்த ஊற்றி எழுப்பி வந்த இடம் தான் நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த முட்டடிச்சான் பாறை. இந்த இடத்துல இப்ப அழகான ஒரு சர்ச்சை கட்டியிருக்காங்க. வேற லெவல்ல சூப்பரா மெயின்டைன் பண்ணி இங்க சூப்பரா அழகான ஒரு சர்ச்சும் ஒரு பழமையான ஒரு சர்ச்சும் இருக்குது. இந்த இடம் நம்ம நாகர்கோவில்ல இருந்து தக்கலை போற வழியில புளியூர்குறிச்சியில இருக்குது மக்களே.